ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நான் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு போகிறேன். ஒரு 5 நாள் எப்படி தான் நேரம் போச்சுன்னே தெரியல, அவ்வளோ ஜாலியாக இருந்து. 1-2 பேர் எங்கள் அம்மா வீட்டோட ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இன்றைக்கி ஒரே ஷாட்டில் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது கேட்டுக்கு வெளியே ரோடு இருக்குது. கேட்டை விட்டு இப்படி தான் வீட்டுக்கு வந்து ஒரு 4-8 வச்சா போதும். இது வந்து எங்கள் ஊரில் இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து கட்டி கொடுப்பாங்கள்ல, அந்த வீடு தான். அதனால தான் நிறைய படிக்கட்டு இருக்குது. படிக்கட்டை தாண்டி வந்தோடனே அது ஹாலு, இது வந்து பெட்ரூம், எங்கள் அம்மா படுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கிச்சன். இப்போ வந்து எங்கள் அம்மா மட்டும் இருக்கிறதுனால வீடு வந்து ரொம்ப பொருள் இல்லாமல் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. முன்னாடி நாங்கள் எங்கள் அம்மா அப்பா அப்புறம் நான் என் அக்கா தங்கச்சி 4 பேர் எல்லோரும் மொத்தமாக ஒரு வீட்டில் 6 பேர் இருக்கும்போது கலகலன்னு இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பின்னாடி ஒரு ரூம். இந்த ரூம் வந்து நாங்கள் கையில் காசு போட்டு கட்டினது. கவர்மெண்ட்லேருந்து கட்டி கொடுத்தது 3 ரூமும் ஒரு பாத்ரூம் வச்சு கட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாடிப்படி வழியே பார்த்திங்கன்னா மேலே ஒரு ரூம் இருக்குது சின்னதாக. நாங்கள் யாராச்சும் வந்தால் போனால் தங்குறதுக்கு. மேலே வந்து சீட்டு போட்டு இப்படி குட்டியாக ஒரு ரூமும் ஒரு பாத்ரூமும் வச்சுருக்கோம். இது எல்லாமே எங்களோட சொந்த காசு போட்டு கட்டினது. மேலே எப்போவுமே ஒரு கட்டிலும் பெட்டும் கிடக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக இந்தியன் மாடலில் ஒரு டாய்லெட் ஒன்று வச்சுருக்கு சிம்பிளாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கதவை திறந்துட்டு அந்த சைடு பார்த்தா சூப்பராக இருக்கும். எதுக்கு அப்படின்னா எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேரும் சண்டை போட்டோம், அடித்தோம், பிடிச்சோம் அப்படின்னா கீழேருந்து மேலே வந்து கோவப்பட்டுக்கிட்டு ஒரு மூலையில் இருக்கிறது தான். மேலே வந்து இருந்தோடனே நல்ல காற்று எல்லாம் அடிக்கும் பார்த்திங்களா, அதில் மனசில் இருக்க கவலை எல்லாம் அப்படியே பறந்து போயிடும். எனக்கு எங்கள் வீட்டிலையே பிடிச்ச இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த குட்டியோண்டு தட்டு தான். தட்டு வந்து நிறைய ஊரில் மொட்டை மாடி அப்படின்னு சொல்லுவீங்க. நாங்கள் எங்கள் இடத்துலலாம் இதுக்கு பேர் தட்டு அப்படின்னு சொல்லிடுவோம். சூப்பராக இருக்கா எங்கள் அம்மா வீடு. இவ்வளோ தான், நீங்கள் நினச்ச மாதிரி ரொம்ப பெருசு அப்படிலாம் இருக்காது. அதுக்காக ரொம்ப குட்டின்னு சொல்ல மாட்டேன். போதும், நல்ல சூப்பரான எளிமையான ஒரு வீடு தான். 5 நாள் இங்கே நின்றுருக்கேன். எப்படி தான் நேரம் போச்சுன்னு தெரியாது. இனி என்னோடய வீட்டுக்கு போகிறதுக்கு மனசே இல்லாமல் தான் போகிறேன். தட்டில் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். எலி பண்ணி போட்டிருக்க அட்டகாசத்தை பாருங்கள். அங்கே இங்கேயா எங்கள் அம்மாவுக்கு வயசாகுது பார்த்திங்களா, மேலே மாடிக்கெலாம் ஏறி க்ளீன் பண்ணிக்க மாட்டாங்க. நாங்கள் யாராவது வந்தால் போனால் எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுப்போம். அவ்வளோதான். நீங்களும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன தான் நம்ம வந்து நம்மளாம் கட்டி கொடுத்த வீட்டில் இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஃப்ரீடமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். அதுவும் எங்கள் வீட்டில் வேறு அண்ணன் தம்பி கிடையாதா, அதனால ஜாலியாக ஃப்ரீயாக ஹாப்பியாக போயிட்டு வரலாம் எப்போவுமே. அண்ணன் தம்பி இல்லாத வீட்டில் இதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்மளை கட்டி கொடுத்த பிறகு ஜாலியாக நம்ம அம்மா அப்பாவை எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம். அந்த சுதந்திரம் வந்து எப்போவுமே இருக்கும். கடைசியாக பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கோயிலேருந்து வாங்கிட்டு வச்ச பிரியாணியை நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. டேஸ்ட் வேறு லெவலில் இருந்து. இனி அப்படி தான் முட்டை முடிச்செல்லாம் எடுத்துகிட்டு என்னோடய வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். அங்கே போய் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. பாய்.